வணக்கம். ஏர்வாடி பொது சேவை மையம், ஏர்வாடி சுப்ரீம் பொது சேவை மையத்தின் ஒரு பதிவு. இது என்னன்னா ஒலிம்பியாடு தேர்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு போட்டித் தேர்வு. இது போட்டித் தேர்வு மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு மாணவர்கள் எழுதுறதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த தேர்வுகளை நிறைய பேர் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு இதுலேயுமே ரெஜிஸ்டர் பண்ணி தராங்க. இதில் சிஎஸ்சி ஆன்லைனில் பண்ணி கொடுக்குது. 299 ரூபா ஒரு பாடத்துக்கு. அதாவது இதில் கொடுத்துருக்கேன், இந்த ஸ்க்ரீன்லேயே பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கேன். 3வது வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் சிஎஸ்சி ஒலிம்பியாடு எழுத முடியும். வேறு சில ஒலிம்பியாடு நிறுவனங்களில் 1வது வகுப்பில் இருந்தும் எழுத முடியும். பட் சிஎஸ்சியில் 3வது வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எழுதிக்கலாம். சரி, ஒருத்தர் 6ஆம் வகுப்புலேருந்து எழுத போகிறாருன்னா அதுவும் எழுதிக்கலாம். எத்தனை பாடம் தேர்ந்தெடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு பாடம் மினிமம் தேர்ந்தெடுத்தால் கூட போதும். 5 பாடம் 6 பாடம் முழுக்க எடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதில் என்ன மாணவர்களுக்கு இந்த தேர்வுனால என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, மாணவர்களினுடைய அறிவுத்திறன் அது நல்ல கூர்மையாகும். கணிதம், அறிவியல் இந்த மாதிரி உள்ள பாடங்களில் அவங்க எழுதுறதுனால நல்ல புரிதலாக அவங்களுக்கு வேகமாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற ஒரு திறன் மேம்படும். அப்புறம் கேள்வி கேட்கும், அதாவது ஏன் எதற்கு அப்படின்ட்டு கேள்வி கேட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை அது ஏற்படுத்தும். இந்த தேர்வை இவங்க வருஷம் எழுதிக்கிட்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீட்டு, ஜேஇ, கியூட்டு போன்ற தேர்வுகளை எழுதுறதுக்கு ஒரு அடிப்படை வலுவாக அமைஞ்சிரும். ஏன்னா இந்த தேர்வு எழுதி அவங்க நல்லா பண்பட்டுருவாங்க. அதை பள்ளி பாடத்திட்டங்களை இந்த தேர்வு எழுதுறதுனால புரிஞ்சு படிக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கிவிடும். அப்புறம் இன்வென்ஷன், கண்டுபிடிப்பு திறனை மேம்படுத்தி விடும். ஐஓகிஎம், ஐஜேஎஸ்ஓ, ஐஎன்எம்ஓ, ஐஎம்ஓ போன்ற ஒலிம்பியாடு தேர்வுகள் உலக அளவில் மதிக்கப்படுகின்ற தேர்வுகள். சரி, இப்போ இதை நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. இது போக சில யூனிவர்சிட்டியில் இதில் கிடைக்கக்கூடிய மதிப்பெண்களை வச்சு இவங்களுக்கு நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கிடைக்குது. வெய்வர்ஸ் கொடுக்குறாங்க ஃபீஸில். நல்ல சர்வதேச ரேங்கு, அதாவது இன்டர்நேஷ்னல் ரேங்க்லாம் வாங்கினாங்கன்னா ஏகப்பட்ட யூனிவர்சிட்டி, வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகளில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் தன்னால் வரும். இங்கே நேஷனல் லெவலில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தாங்கன்னா பணப்பரிசு, லேப்டாப்பு, வேறு கல்வி ஸ்காலர்ஷிப்பு, ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்பு, காலேஜ் ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கும். அப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இப்போ எல்லா ப்ரீமியர் காலேஜஸ்க்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அதை எளிதில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உங்கள்கிட்ட உருவாயிரும். இதெல்லாம் இதில் உள்ள நன்மைகள். இதை யார் எழுதலாம்? 3ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க எழுதலாம். வெறும் 12ஆம் எழுதினா போதாதா அப்படின்னா அந்த திறன் மேம்படாது. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 எழுத அவங்கள விட்டிங்கன்னா தான் அவங்க கரெக்டான ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு கிடைக்கும், ஒரு புரிதல் ஏற்படும். சரி, இப்போ இது என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கு ஃபீஸுன்னு எடுத்துக்கிட்டால் 299 ரூபா தான் சிஎஸ்சி ஒலிம்பியாடுடைய ஃபீஸு. இப்போ இதில் ஒரு சாதாரணமாக ஒரு 3வது வகுப்பை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் என்னெல்லாம் இருக்குது? 299 ரூபா ஃபீஸு. 10க்கும் அதே தான், 12க்கு அதே தான். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் இருக்குது. இது 12ஆம் வகுப்பு ஒவ்வொரு வகுப்புக்கும் மாறுபடும். இதில் என்னெல்லாம் கொடுக்குறாங்க இந்த 299 ரூபா? இல்லைனா வெறும் பதிவு கட்டணம் மட்டுமல்ல, ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு அவங்க எடுத்துக்கிடலாம். அதாவது டாபிக் வைஸ் குயிஸ் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும், அதாவது சிலபஸோட சேர்ந்தது. அப்புறம் மார்க் டெஸ்ட்டு, பீரியாடிக்கல் மார்க் டெஸ்ட்டு இதெல்லாம் கிடைக்கும். இது போக சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், எல்லா விஷயங்களும் இங்கே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே ட்ரைனிங் எடுக்கக்கூடிய நல்ல ட்ரைனிங், ஆன்லைன் ட்ரைனிங் கிடச்சிக்கிடும். இதே மாதிரி ஒவ்வொரு வகுப்புக்கும் இருக்குது. இப்போ இதே 12ஆம் வகுப்புக்கு போனால் சப்ஜெக்ட்லாம் சேஞ்ச் ஆகும். இது படித்து முடித்து நீங்கள் வெளியே வரும்போது நல்ல ரேங்க் எடுத்தீங்கன்னா ரேங்கோட சேர்ந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும்.
இல்லைன்னா பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், +2 எழுதுகிற பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷு, ஹிந்தி, மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டும், அக்கௌண்டன்சி, ஜியாகிரபி எல்லாமே இருக்கும். இதுலேயும் எல்லா அந்த வகைராக்கள் உண்டு. ப்ராக்டிஸு, டாபிக் வைஸ் குயிஸு, ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உண்டு. ஆன்லைன் ப்ராக்டிஸிங் எல்லாம் உண்டு. மார்க் டெஸ்ட்டு, அது வந்து மார்க் டெஸ்ட்டு, இது எல்லாமே இதில் கிடைக்கும். இதுதான் சிஎஸ்சியுடைய ஸ்பெஷல். மற்றவங்கள்ட்ட நீங்கள் போய் பண்ணிங்கன்னா வெறும்னா ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுருவாங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டணும். சிஎஸ்சியில் மேற்கொண்டு இந்த சர்வீசஸ்லாம் கிடைக்கும். இந்த வருஷத்துக்கான பதிவு ஜூலை 31 முடிவடைஞ்சிரும். அதற்கான எக்ஸாம் டேபிள் தான் இதில் கொடுத்துருக்கேன். அதாவது நவம்பர், டிசம்பர் 2 மாதத்துலேயே நடக்க உள்ளது. நவம்பர் 3ஆம் தேதி இங்கிலீஷு, ஜென்ரல் பயாலஜி எல்லாம் நடக்கும். இப்படி பாருங்கள், லைனாக நீங்கள் பார்த்துக்கிடுங்க இந்த டேபிளை. ஓகே, இதெல்லாம் பதிவு பண்ணி உங்கள் பிள்ளைங்களா அடுத்த கட்டத்துக்கு, இல்லை ஒரு நல்ல தரமான காலேஜில் சேர்க்கணும், இல்லை தரமான யூனிவர்சிட்டியில் சேர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ஒலிம்பியாடு தேர்வை தவறாமல் வருஷம் அட்டன் பண்ண வைங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறனால எடுத்துக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்ட்டும் எடுத்துக்கலாம். எந்த சப்ஜெக்ட் அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்குமோ அந்த சப்ஜெக்டை மட்டும் கூட எடுக்கலாம். இல்லை எல்லா சப்ஜெக்ட்டும் எழுத முடியும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டையும் எழுதலாம். இதில் புதுசாக ஒன்றும் படிக்கிறதுக்கெலாம் கிடையாது. ஏற்கனவே படித்த பாடத்தை புரிஞ்சு படித்து அதை எப்படி நம்ம தேர்வில் அவங்க எப்படி கொஸ்டின் பண்ணுறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம பதிலளிக்கக்கூடிய விஷயந்தான். அதுக்கான ப்ராக்டிஸ் கரெக்டாக சொல்லணும்னா +2க்கு பிறகு எதிர்கொள்ள வேண்டிய போட்டித் தேர்வுகளை சமாளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த மாதிரி தேர்வு இதில் பங்கு கொள்ள விரும்புகிறவங்க, சிஎஸ்சி மூலமாக பதிவு பண்ணி சிஎஸ்சி ஒலிம்பியாடில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறவங்க 99 44 21 73 73ங்கிற என்னுடைய நம்பரில் கான்டாக்ட் பண்ணி பதிவு செஞ்சு பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.